So last class we saw first two sutrams. I think we saw echo ayavaha is done. போன வாரம் நம்ம பார்த்தது we saw adhengunaha attu yengu. They are the guna letters, akara, ekara and okara. Yengna a and o. So these three are the guna letters அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து தபரஸ் தற்காலம் அது பார்த்தோம். அடுத்து அந்த சூத்திரம் தான் அன்னைக்கு பார்த்தோம். வாட் இஸ் தபரகரணம்? தட் இஸ் மெயின்லி கால் அஸ் தபரகரணம் அப்படின்னு சொல்லுவோம். தபரகரணம்னா என்ன, அதுவும் நம்ம பார்த்தோம். இந்த தகாரா ஐதர் takara after a varna or takara before a varna will get the same kala. Tat kalasya, and the kalam தான் கிடைக்கும். Like akaratக்கு அப்புறம் takara வந்ததுனால it is only hasva akara. ஏன்னா it is not anudit savarnasya cha pratyaya அப்படின்னு ஒரு சூத்திரம் நம்ம சன்யா சூத்திரம் படிச்சிருக்கோம். அதுலதான் இத்தி அஷ்டாதச பேதாகான்னு படிச்சோம். அப்ப அகாரத்துல அஷ்டாதச பேதாங்கள் உண்டு. நம்ம அஷ்டாதசமும் பார்த்திருக்கோம். அந்த அஷ்டாதசமும் அதை எடுத்துக்காது. அத்துன்னு வந்துடுத்துனா ஒன்லி ஹ்ரஸ்வ அகாரம். சோ அப்போ அத்து வந்து அதான் தப்பற அப்படின்னு சொல்றோம். தற்காலசிய சவரணசிய தான் அது. சோ தாத் பரக அதுதான் தப்பற. சோ அப்போ வந்து உங்களுக்கு ஆக்கு அப்புறமா தக்காரம் வர்றதுனால ஹ்ரஸ்வ அகாரம் மட்டும். இது பின்னாடி விருத்தி சந்திக்கும் இதே மாதிரி வரும். அப்ப நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அதே மாதிரி என்ன வந்து அந்த காலத்துல வருது. அதே மாதிரிதான் முன்னாடி தற்காலசிய தப்பர ஏங்குக்கு முன்னாடி தக்காரம் வருது. ஓகே, சோ ஏங்குக்கு முன்னாடி தக்காரம் வருதுனால அதேங்குணக அத்து takara is common to both a and yeng. So ta purvam ta param ரெண்டுமே வந்து அது that is controlled by the kalam. இப்போ என்ன காலம்? அது அந்த தீர்க்கம், அந்த ஒரே ஒரு அந்த தீர்க்கம் தான் வரும். So that is what we have to think of this here. Okay, அது நம்ம பண்ணிட்டோம். Anybody has any doubt in these two sutrams? Then only I can go to the கேட்கலாமா? கேளுங்க சார். இந்த தீர்க்கம்னு சொன்னீங்க, அதை ஏங்க வச்சு சொல்றீங்களா? ஆமா, ஏ வந்து தீர்க்கம் தானே சார். ஏ ஓவும் தீர்க்கங்கிறது. ஆமா தானே, அதுக்கு ஹரஸ்வும் கிடையாது. அதனால ரைட். கரெக்ட்டா? ஓகே. does not have ஹஸ்வம். புரிஞ்சுக்கோங்க. அதனால இது தீர்க்கம். ஆனா அகாரக்கு தீர்க்கம் இருக்கு இல்லையா? ஆமா. அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுது அத்துன்னு சொல்லும் போது ஆ ஹஸ்வம், ஏங்குல ஏ அண்ட் ஓ தீர்க்கம். ஏன் தீர்க்கம்னு சொல்றோம்? ஏன்னா ஏக்கும் ஓக்கும் புளுத்தா இருக்கு. ஓகே, புரியுதா சார்? புளுத்தா இருக்கு. ஓகே. the plutha is not taken, only the தீர்க்கம் is taken. ஓகே சார்? ஓகே. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு மாதா. அது இப்ப இல்ல, நீங்க அப்புறமா எல்லாம் முடிச்சது. இந்த அஷ்டாதச பேதாக சொன்னேன் இல்லையா? ஆமா. அதை இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது நம்ம பண்ணிட்டோம் இல்லையா கிளாஸ்ல? பண்ணிட்டோம். ஆனா எனக்கு அது சரியா புரியல. உதாத்தானு நாசிகா, உதாத்தா அனானு நாசிகா எல்லாம் சொன்னேன் இல்லையா? அது அப்புறமா கொஞ்சம். சரி சார், அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகே, தேங்க் யூ. இப்ப நம்ம குணசந்தி பார்க்கும்போது குணசந்தி பார்த்துக்கோம். சோ தத்தரஸ் உச்சாரியமான சமகாலசிய ஏவ சஞ்ஞா. ஓகே, அந்த சஞ்ஞா வந்து சமகாலம் மட்டும்தான். அதனாலதான் அது சவரணம். அந்த சவரணம் தான் அது சமகாலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அததான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப ஏத்து ஓத்து அத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஏத்துனா என்ன? ஏ மட்டும். ஓத்துனா என்ன? ஓ மட்டும். அத்துனா என்ன? ஆ மட்டும். So that is only tapara karanam, taparas tatkalasya. Okay, after doing this we will go to the next sutram, which is the vidhi sutram for gunasandhi. நம்ம குணசந்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். But what is the sutram? Ad gunaha.
The sutram is நான் வந்து ஷேர் பண்ணல. Thought of keeping the book ready. ஆத் குணஹ, இதுல வந்து ஆத் அப்படிங்கும்போது ஆ மாதா ஸ்கிரீன் ஏதோ ஷேர் மாதா பண்ணிருக்கேன். இல்ல இல்ல மாதா இப்பதான் ட்ரை போர்டு வரல. இப்பதான் இன்னும் ஷேர் வரல. பண்ணவே போறேன். Yes, what do you want to say, Mahalakshmi madam? No, you were telling something, so I thought you were sharing the board. No, I forgot to keep it ready because in my books I go on reading, so many books will be open. Yeah, I think now I'm sharing. Can you see it? Yes, Mata. இப்ப தெரியாது மாதா. Okay. இப்போ அதேங் குணஹ நம்ம பார்த்துட்டோம். தபரஸ் தத்காலஸ்ய பார்த்தோம். Next is the Vidhi Sutra. Okay. Vidhi Sutram is Ad Gunaha. Avarnat Achi Pare Purva Parayoho Ekaha Gunaha Adeshaha. Ekaha Guna Adeshaha. Okay. Syat. எப்போதுமே பாணினியோட சூத்திரம் எல்லாம் விருத்தி எல்லாம் சியாத்து தான். மேபி பிகாஸ் தேர் வில் பி ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன்ஸ் டு எனி சூத்ரா. அவர்ணாத் ஆத் ஆத்துங்கிறது இந்த இடத்துல என்னன்னா ஆ ஓடு பஞ்சமி. இப்ப ஆங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா ராம அப்படிங்கிறதுக்கு பஞ்சமி என்னது ராமாத். கரெக்ட். சோ ஆத் இஸ் த பஞ்சமி. சோ ஆத் அப்படி எடுத்துக்கணும். ஆத் அவர்ணாத். ஆத்னா என்ன? அவர்ணாத். பிராத்திபதிகம் இஸ் ஆ. ஓகே. சோ ஆத். அப்ப என்ன ஆயிடுறது? பஞ்சமினா என்ன? நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? சப்தமி வந்ததுன்னா தஸ்மின் நிதி நிர்திஷ்டே பூர்வசிய. முன்னாடி இருக்கிறது தஸ்மின் நிதி நிர்திஷ்டே பூர்வசிய. முன்னாடி இருக்கிறது. இப்ப சப்தமியில வந்தா முன்னாடிதான் வரும். பஞ்சமியில வந்தா தஸ்மாத் இதி உத்தரஸ்ய, அதற்கு பின்னாடி உள்ளது. அப்ப ஆத்துக்கு பின்னாடி. ஆத்துனா என்ன? பஞ்சமி. அப்ப தஸ்மாத் இதி உத்தரஸ்ய. உத்தரம்னா பின்னாடி. ஆஃப்டர் தட் தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்யனா பிஃபோர் இட். சப்தமியில வரும். ஓகே. இகோ எனச்சி அச்சி. அந்த அச்சி வந்து சப்தமி. அப்போ தட் இஸ் சப்தமினா முன்னாடி, அதுக்கு முன்னாடி வரும். இங்க வந்து ஆத் அப்படின்னா அவர்ணாத். ஆஃப்டர் அவர்ண. ஓகே. ஆத் குணஹ. இதுல வந்து ஆத் குணஹ அப்படின்னு எடுத்துட்டு இருக்கா. இப்ப என்னன்னா இதுல வந்து நம்ம அனுவிருத்தி நம்ம என்ன முன்னாடியே படிச்சிருக்கோம். இப்போ அனுவிருத்தி எடுத்துக்கணும். முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல என்ன இருக்கோ அதோடு அனுவிருத்தி நம்ம எடுத்துக்கணும். அப்ப அனுவிருத்தி எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுறதுன்னா முன்னாடி இருக்கிறதுல இருந்து எடுத்துட்டோம்னா அனுவிருத்தி வந்து 4 வேர்ட்ஸ் அது. ஆத் குணஹ முன்னாடி ஏகஹ பூர்வ பரையோகோ அச்சி சம்ஹிதாயாம் 4 இருக்கு. அதனாலதான் இதை வந்து அச்சி. அச்சின்னு சப்தமி. பூர்வ பரையோகோ பூர்வ பரையோகோ பூர்வ பரையோகோ ஏகஹ அப்படின்னா என்ன? முன்னாடி இருக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கிறதும் சேர்த்து ஏகஹ ஏவ ஆதேச. அதான் போட்டிருக்கா. பூர்வ பரையோகோ ஏகஹ குண ஆதேச. ஒரு குண லெட்டர் வந்து பூர்வ பரையோகோ பூர்வத்துக்கும் பின்னாடி பரத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு லெட்டர் வந்து ஆதேசமா. அதான் ஏகாதேசம். ஓகே. ஆதேசங்கிறது இந்த இடத்துல ஏகாதேசம். ஏக குண ஆதேசம். அதுவும் என்ன? எது ஆதேசமா வரும்? ஒரு குண லெட்டர் தான் ஆதேசமா வரும். சியாத். ஆனா என்ன சொல்லிட்டா? அவர்ணாத் அச்சி பரே. இப்ப பின்னாடி என்ன இருக்கணும்? அச்சி. சம்ஹிதாயாம். சம்ஹிதான சந்தி. தட் இஸ் த அதிகாரம். எந்த சாப்டர்ல இது இருக்கு? சம்ஹிதாங்கிற சாப்டர்ல. So we are studying about சந்தி. அப்ப சம்ஹிதாங்கிறது இஸ் நத்திங் பட் சந்தி. அப்ப சம்ஹிதாயாம். ஓகே. இப்ப பாருங்க. இப்ப பாருங்க
சம்ஹிதாயாம், சம்ஹிதாங்கிற சாப்டர்ல ஆத் குணஹ, ஓகே, ஏகஹ பூர்வபரயோகோ அச்சி. அப்போ ஆத் ஆஃப்டர் ஆ, ஆத்துன்னு இந்த இடத்துல ஏன் சொல்லியிருக்கா? ஆ வர்ண. ஆ வர்ணனா இதுல நம்ம இப்போ சார் கேட்டார் இல்லையா, அஷ்டாதச அப்படின்னுட்டு, அனுதித் சவர்ணஸ்ய ஆ சா பிரத்யய அப்படின்னு நம்மளோட ஒரு சஞ்ஞா சூத்திரம் இருக்கு. அப்ப அந்த சூத்திரத்தின் அடிப்படையில இதுல வந்து யூ கேன் டேக் ஆல் த 18. இங்க தப்பரக்கரணம் கிடையாது. அதுதான் முந்தின சூத்திரம் கொடுத்துட்டா. தப்பரக்கரணம், தப்பரக்கரணம்னா ஹ்ரஸ்வ அகாரம் மட்டும்தான். நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே, அது அப்ப குணா லெட்டர்ஸ் என்னது? ஹ்ரஸ்வ அகாரம், ஏ, ஓ, இது மூணும் தான் குணா லெட்டர்ஸ். ஆனா இந்த சூத்திரம் என்ன சொல்றது? ஆத் குணா, ஆத் குணஹ அச்சி, என்ன சொல்லிருக்கு? அச்சி ஆத் குணஹ ஏகஹ பூர்வபரயோகோ சம்ஹிதாயாம். அப்போ ஒரு ஆத் லெட்டர், அதாவது ஆ வர்ணத்தோடு லெட்டருக்கு பின்னாடி ஒரு அச்சு லெட்டர் வந்ததுன்னா, ஓகே, ஆத்து வந்து முன்னாடி இருக்கு, என்ன பஞ்சமி, ஆத்துக்கு அப்புறம் அச்சி, அச்சினா 7th, சோ அதுக்கு முன்னாடி, சோ எப்படி ஒரு ஆக்கு பின்னாடி ஒரு அச்சு லெட்டர் வந்ததுன்னா சந்தியில சம்ஹிதாயாம் என்ன ஆகும்? பூர்வ பரையோகோ, முன்னாடி இருக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் சேர்த்து ஏகாதேசக, ஒரே ஒரு ஆதேசக. அந்த ஆதேசம் என்னவா இருக்கும்? குணா லெட்டரா இருக்கும். குணா லெட்டர் என்னது? ஆ, ஏ, ஓ. புரியுறதா இப்ப இந்த சூத்திரம்? எக்ஸாம்பிள், உபேந்திரஹ. ஓகே, உப பிளஸ் இந்திரஹ. இப்ப நல்லா பாருங்க, உப பிளஸ் இந்திரஹ. I don't know whether this Zoom screen will write. Okay, let me see, let me try. Yeah. Because that day in Bala Samskritam class, it troubled me a lot. So, how are we going to do it? No. Upa plus Indraha. Now, Upa plus Indraha. How are we going to write this? U அப்படியே விட்டுருவோம். Kakara, Akara. Correct? Here, we can you see the board? Smata. தெரியுது madam. Able to see. Okay. Yeah. So, now what is the sutram? At gunaha. Avarnat pare achi. Achi pare पूर्व परयोः एकः आदेशः गुणः. Guna letters, what are the guna letters? A, E, O. Now, A is Kanta, E is Talu. Is somebody talking? Can you please mute whoever is talking? A is Kanta and E is Talu. Now, among these three, you have to select Kanta and Talu together. And we all know that Ekara is Kanta Talu. So, we can put it here as E, Ekadesha. So, P, E, then that Indraha.
So it will become, okay, Indraha. So here that ekara will come. So it will become Upendraha. Now we all know how to do this. சந்தி எல்லாம் நம்மளுக்கு தண்ணிப்பட்ட பாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். But how the sutram works, that is what we have to learn now. Okay. So at panchami vibhakti. A pare achi. Achi purvam. A ye rendu சேர்ந்து ஏகாதேசக குணஹ ஸ்யாத். இதுதான் பாணினி சொல்லியிருக்காரு. பூர்வபர ஏகாதேசக. பூர்வத்துக்கும் பரத்துக்கும் ஒரு ஆதேசம் கிடையாது. இப்ப நம்ம முன்னாடி ஏச்சோ அயவாய படிச்சோம். அதுல ஆதேசதான். யதா சங்கியம் அனுதேச சமானம் ஆதேசம் தான் அங்க. ஏன்னா லெஃப்ட்ல மட்டும்தான் மாறும். ஏயோட ஸ்தானத்துலதான் ஐ வரும். இங்க அங்க பூர்வ பரையோகோ கிடையாது. அங்க தட் இஸ் ஒன்லி ஆதேசம். whereas here it is a பூர்வ பரையோகோ. ஓகே, இதுதான் நம்ம அதே மாதிரிதான் நம்மளுக்கு இக்கோ எனச்சீரியம். ஈஸ்தானே யகாரஹ, ஊஸ்தானே வகாரஹ, ருஸ்தானே ரேஃபா, லுஸ்தானே லகாரஹ. இது அதுவும் ஆதேசம் தான். ஆனா இந்த இடத்துல பூர்வ பரையோகோ ஏகாதேசக. ஏக ஏவ ஆதேசக பவதி. ஓகே, அகாரா இகாரா द्वयोः मिलित्वा ஏகாரா ஏகாதேசக பவதி. கண்ட பிளஸ் தாலு, கண்ட தாலு ஏகாரா. எனி டவுட் இன் திஸ்? ஓகே. மச்சா அந்த அந்த இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்றல மச்சா. அந்த ஆவும் ஈவும் எனக்கு அந்த அவர்நாத் அச்சீவ் பரே அது கொஞ்சம் அவர்நாத் ஆவரணம். Okay, you can say avaranam. A is here. Okay, avarnat. Okay, after avaranam, avarnat guna adeshanta. At gunaha. Sutram enadhu? Ad. Nalla paathukongo. It is ad gunaha. It is not at. When we are separating and writing only, we write at. Otherwise, Jalam Jashonte will come here. Atna. It's a padam. So Jalam Jashonte will come. That is why the Dakara becomes Dakara. So At. So At is applying here. So Panchami Vibhakti. So Atna adukku apparanda varum. இப்ப ஆனா பின்னாடி என்ன சொல்லியிருக்கா? அச்சி. அச்சி வந்துடுத்து. அப்படின்னா என்ன? பின்னாடி அச்சி, அச்சிக்கு முன்னாடி. அப்ப இங்க என்ன வருது? அச்சிக்கு அச்சு followed, that is an a letter followed by achi, ach letter. Okay, ach letter. அப்ப அச்சி பரே பூர்வ பரையோகோ. பூர்வ என்ன இருக்கு? ஆ இருக்கு. பரத்துல என்ன இருக்கு? ஒரு அச்சு இருக்கு. கரெக்டா? பூர்வ பரையோகோ ஏகாதேசக. என்னது ஏகாதேசக? குணஹ. ஏகாதேசக குணஹ. அப்ப குணால என்ன இருக்கு? லெட்டர்ஸ். அதே குணஹ நம்ம படிச்சோம். அ ஏ ஓ. அப்ப ஏதாவது இந்த குணத்தோட 3 லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டர் தான் ஏகாதேசமா வரும். புரியுதாமா? எஸ் மச்சா, புரியுது மாதா. ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு இதுல நீங்க முதல்ல இந்த தஸ்மாத், அதாவது இது சொன்னப்பறம் சொல்றேன். இந்த தஸ்மின் நிதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய நம்ம படிச்சோம் இல்லையா? அது சப்தமி, இது பஞ்சமின்னு சொன்னேன் இல்லையா? இது தஸ்மாத்துக்கு அப்புறம் என்ன சொன்னேன்? அதை எழுத தஸ்மாத் இதி உத்தரஸ்ய. ஓகே ஓகே, தேங்க்ஸ் மாதா. அவ்வளவுதான் உத்தரம். அதுக்கப்புறமா உள்ளது. ஓகே ஓகே ஓகே. தஸ்மாத் இதி உத்தரஸ்ய, தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய. தஸ்மாத் உத்தரஸ்ய எழுதிக்கணும் இல்லையா? தஸ்மின்னாலே சப்தமி. ஆமா. ஓகே, சப்தமி வந்தானா பூர்வஸ்ய, தஸ்மாத் வந்தானா உத்தரஸ்ய. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே மாதா, தேங்க்ஸ். Anybody else? Any more doubt? I have a question, Ji. சொல்லுங்க. தஸ்மாத் இதி உத்தரஸ்ய. ஆனா இங்க யூஸ் பண்றச்சே பூர்வ பரையோகோ அப்படின்னு சொல்றதுனால உத்தரஸ்லயும் சரி அந்த ஏகாதேசமா வர்றதுனால 2 அக்ஷரத்திலையும் சேர்த்து ஒரு அக்ஷரமா வரப்போறது குணா. கரெக்டா?
கரெக்ட். ஓகே பூர்வ பரயோஹோ. ஓகே. இப்ப வேற சூத்திரத்துல இந்த பூர்வ பரயோகோங்கிற ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி இனிமேல் தான் இருந்ததுன்னா வரும். உத்தரஸ்ய மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆமா, ஏன்னா Okay. தஸ்மின் நிதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய தான் நம்ம வந்து இக்கோ எனச்சியும் பார்த்தோம், ம் ஏச்சோ ஏவாயிலையும் பார்த்திருக்கோம். கரெக்ட். ஆனா இப்ப இதுல இப்ப சவரண தீர்க்கம் இருக்கு இல்லையா, ஆமா. ஆ பிளஸ் ஆ வந்து ஆ அப்போ அது வந்து எப்படி வரும்? பூர்வ பரயோகோ ஏகாதேச. ஏகாதேஷ். ஓகே ஓகே, விருத்தி எடுத்துக்கோங்க, ஆ பிளஸ் ஏ. ஐயா அப்ப பூர்வ பரயோகோ பரயோ. ஏகாதேச. புரியுறதா? சரி. எனிபடி எனி மோர் டவுட்? சோ குணா லெட்டர் நம்ம 3 லெட்டர் இருக்கு. இப்ப எப்படி நம்ம யகாரா வகாரா ரேஃபா லகாரா பார்த்தோம், ஸ்தானே அந்தரத்தமாக வச்சு பார்த்தோம். அப்புறம் ஐ ஔ ஆய் ஆவ் எப்படி பார்த்தோம்? யதா சங்கியம் அனுதேச சமானாம்னு வச்சு பார்த்தோம். இப்ப இதுல இருந்து நம்ம குணா லெட்டர் எது எப்படி பாக்குறோம்? பாணினி சூத்திரம் கொடுத்துட்டாரு, அதேங் குண. சோ அத்து ஏத்து ஓத்து இந்த 3 தான் நம்ம குணா லெட்டர்ஸ். சோ இதுல வந்து நம்மளுக்கு எது ஃபிட் ஆகும்? இந்த இடத்துல ஆவும் ஈவும் சேர்ந்தானா கண்ட பிளஸ் தாலு வில் பி கண்ட தாலு. ஓகே, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆள் என்ன சொன்னேன்னா ஆத் அப்படிங்கறதுனால இங்க சாரி இப்போ இந்த ஆங்கத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல் த 18 ஆர் அக்செப்டபிள் ஹியர். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க தப்பரகரணம் கிடையாது. ஓகே, அதுதான் அஷ்டாதச பேதாக. பட் ஜெனரலி we will not use. ஏன்னா நம்ம அடுத்தது பாருங்க, கங்கா பிளஸ் உதக்கம். ஓகே, இப்போ க இங்கு ஆ இங்க வந்து நம்ம தீர்க்க அகாரம் யூஸ் பண்றோம். கரெக்டா? சோ அதனாலதான் தப்பரகரணம் கிடையாது. குணா லெட்டருக்கு மட்டும்தான் தப்பரகரணம் உண்டு, சூத்திரத்துக்கு கிடையாது. ஓகே, பிளஸ் ஊ அப்புறம் இந்த தக்கமா அப்படியே வச்சுக்குவோம். because we are not going to change that. இப்ப இங்கேயும் அப்படிதான், இந்த ஆ பூர்வத்துல இருக்கு, ஊ பரத்துல இருக்கு, ஆத் அப்போ ஆத் குணக, அப்போ குணா லெட்டர் வரப்போறது. அப்போ பூர்வ பரயோகோ ஏகஹ ஆதேசஹ என்னெல்லாம் வருது? ஆ ஏ ஓ இந்த 3 தான் குணா லெட்டர்ஸ். சோ இங்க ஆ கண்ட, ஊ வந்து ஓஷ்டம், அப்போ ஓ இஸ் கண்டோஷ்டர். சோ we will get ஓ. கரெக்டா? அதுவும் நம்மளுக்கு சமாதானம் ஆயிடுறது. நான் ஏன் ஓ எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் கண்டோஷ்டம், ஐ எம் கெட்டிங் த குணா. மை ப்ரொனன்சியேஷன் ஆல்சோ வில் பி கரெக்ட். ஏன்னா பின்னாடி நம்ம பார்க்க போறோம் ஒரு சூத்திரம், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். நம்ம வந்து இப்போ ஆ பிளஸ் இ ஏ எடுத்துட்டோம், ஆ பிளஸ் ஊ ஓ எடுத்துட்டோம். கரெக்டா? இப்ப ஆ இஸ் ஆல்சோ ஏ குணா லெட்டர். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? நோ டவுட். இந்த இடத்துல நீங்க என்ன சொன்னா சூத்திரத்துல மட்டும்தான் வந்து நம்ம இந்த 18 எடுத்துக்கணும். பட் அந்த குணால வச்சு அது வந்து ஒண்ணுதான் வரும். தப்பரகரணம், பேரு தப்பரகரணம். ஓகே ஓகே. when it is தப்பரகரணம் only the ஹஸ்வகாரம்னா அத்து தான். இப்ப ஆத் அப்படின்னு ஒரு தப்பரகரணம் வந்தது, when it's followed by தகாரா, ஆத் அப்படின்னு வந்துடுத்துனா only தீர்க்க ஆகாரம். there you cannot take ஹஸ்வகாரம். புரியுதா? தெரிஞ்சது மாதா. தேங்க்ஸ் மாதா. சோ ஹரியோம் மாதா. பார்வதி ஹரிஹரன். மாதா, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த உச்சாரண ஸ்தானமும் எடுத்துட்டு நம்ம அத வந்து ஓ வந்து ஈக்குவேட் பண்றோம் இல்லையா? ஆ வந்து கண்டக, ஊ வந்து ஓஷ்டம் கண்டோஷ்டம், அதே மாதிரி இதுக்கும் பண்ணினோம். அப்ப இந்த இடத்துல நம்ம சூத்திரம் எழுதணும்னா ஸ்தானே அந்தரத்தமாகவும் வரும். வேண்டாம், எழுத வேண்டாம்.
வேணுங்க எழுத வேண்டாம், அதே குணக மட்டும் போறோம். அதே குணக பட் நீங்க போடலாம் ஆ பிளஸ் ஊ கண்டதாலு ஆ பிளஸ் இ கண்டதாலு அப்படின்னு போடலாம் பக்கத்துல. ஓகே ஓகே. இல்ல நம்ம வரிசை ஒரு ஒரு பட் அது வந்து டிரைவ் பண்ணும்போது ஸ்தானேயந்தரத்தமாக நம்ம போட வேண்டாம். ஓகே யூ கேன் ஓகே ஜஸ்ட் புட் இட் பிகாஸ் உங்களுக்கு வந்து நம்ம கண்டா பிளஸ் தாலு கண்டதாலு அப்படின்னு நீங்க போடலாம் ஏ. ஏன்னா ஏவோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உச்சாரண ஸ்தானத்துல தனியா தான் வரும். கரெக்டா? ஆமா ஆமா தனியா தான் வரும். ஏதோ தோஹோ கண்டதாலு அப்படிதான் ஓதோ தோஹோ கரெக்டா. அங்க வந்து ஆ வராது. கரெக்டா? சோ நீங்க ஆ பிளஸ் இ கண்டா பிளஸ் தாலு கண்டதாலு ஏ கண்டதாலு அப்படின்னு சொல்றேன். ஓகே சரி. So I have a question ji, just to clarify. சொல்லுங்க. அதே குணகங்கிற சூத்திரம் வந்து டிஃபைன் பண்றது. Actually what is guna letters? சங்யா சூத்திரம். It is a சங்கியா சூத்திரம். So what is it அப்படிங்கறத சொல்றது. ஆக்சுவலி சூத்திரம்ங்கிறது ஆத் குணக தான். ஆத் குணக தான் குணசந்தியோட சூத்திரம். ஓகே ஓகே ரைட். ஓகே எஸ். மாதா ஆக்சுவலி இந்த தப்பர தற்காலத்திய வந்து கொஞ்சம் ஆக்சுவலி குழப்பற மாதிரி இருக்கு மாதா. கொஞ்சம் தெரியல, புரியறது. பட் ஆனா அது அந்த கொஞ்சம் அது வந்து இன்னும் கிளியர் ஆகாத மாதிரியே இருக்கு இந்த பர்டிகுலர் தப்பரஸ் தற்காலத்திய. அதோட தகப்பரே யஸ்மாத் தப்பரஸ் தற்காலத்திய அந்த அதே குணக்கு அப்புறம் அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமா, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஒரு வவலுக்கு அப்புறம் அத வந்து தக்காரா கொடுத்திருக்கா. ஏன்னா எங்கேயுமே கான்சனன்ட்ல நம்ம கொடுக்க முடியாது. கரெக்டா? 1 minute, I will just say. இப்போ ஓகே, இப்போ தப்பரகரணம்னா என்ன? அந்த தக்காரத்தை நம்ம கொடுக்குறோம். இட் இஸ் ஒன்லி தக்காரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தா கிடையாது. சொல்லி தக்காரம் ரஸ்வ, தட் இஸ் த ஹலந்தமோட து து. ஓகே, தட் இஸ் ஐ செட் தக்காரம். தட் இஸ் நாட் தா கிடையாது. தா கிடையாது. இத்து பிளஸ் ஆ கிடையாது. ஓகே, இத்து பிளஸ் ஆ கிடையாது. ஒன்லி தக்காரம். So you cannot give with any halantyam. Any hal shabdam you cannot give, because any hal shabdam needs a swaraksharam to make it a aksharam. கரெக்டா? வியஞ்சன அக்ஷரம் வந்து ஸ்வராட்சரத்தோட சேர்ந்தாதான் அது ஒரு கான்னு நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? சோ இந்த இக்கோட நம்ம ஒரு இத்து சேர்த்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, no hal varnas will get it. Only achu varna will get the tapara-karanam. Tapara-karanamna என்னன்னா ஒரு லெட்டருக்கு அப்புறம் நம்ம இந்த தகாரத்தை போடுறோம். இப்போ நான் இத்துன்னு போடுறேன், இத்துன்னு போடுறேன். அப்படின்னா என்ன? நம்ம இத்துனா அது இத்து கூட விட்டுருங்க, ஏன்னா நம்ம இத்சன்யா படிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம உத்துன்னு போடுறேன், இப்ப நம்ம ஊத்துன்னு போடுறேன், இப்ப நம்ம ஓத்துன்னு போடுறேன், இப்ப நம்ம ஏத்துன்னு போடுறேன். அப்படின்னா என்னன்னா இப்ப நான் ஆத்துன்னு போடுறேன். எதுக்கு பின்னாடி எல்லாம் நான் வந்து தப்பரக்கரணம். இப்ப இந்த இத்சன்யா இருக்கட்டும், பட் பரவாயில்ல. when the sutram is used like that we can use it. இப்ப நான் வந்து தகாரம் வந்து எப்ப போடுறேனோ அப்ப என்ன அர்த்தம்னா அந்த காலத்தினுடைய, இப்ப ஈ வந்து ஹஸ்வம், ஆ வந்து தீர்க்கம், ஊ வந்து தீர்க்கம், ஓ வந்து தீர்க்கம், ஏ வந்து தீர்க்கம். இது மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த ஏல வந்து there can be A3. கரெக்டா? there can be A அனுநாசிகம், there can be A உதாத்தம், there can be A ஸ்வரித்தம். புரியுதாமா? எஸ் மாதா. இப்போ நம்ம எத்தனை படிச்சிருக்கோம்?
18 வகை படிச்சிருக்கோம். 18. அப்போ ஹ்ரஸ்வத்திலேயே உதாத்தா அனுதாத்தா ஸ்வரித்தா இருக்கு, தீர்க்கத்துல உதாத்தா அனுதாத்தா ஸ்வரித்தா இருக்கு. அதை தவிர நான் அனுநாசிகா அனனுநாசிகா படிச்சிருக்கோம். கரெக்டா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்ப்போம். அப்படின்னா அந்த தகாரம் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஹ்ரஸ்வம் இருந்தா ஹ்ரஸ்வம் மட்டும்தான் எடுத்துக்கணும், தீர்க்கம் இருந்தா தீர்க்கம் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படி கரெக்ட் கரெக்ட் கரெக்டா? ஓகே, கரெக்டா, புரிஞ்சுதா? இட் இம்ப்ளைஸ் தட். எஸ், அதனாலதான் தற்காலஸ்ல சொல்றோம் இல்லையா? ஆமா, அதனாலதான் தற்காலசிய, அந்த காலத்தினுடைய சவரணம் தான். ஓகே, அந்த காலத்தினுடையதான் எடுத்துக்கணும். ஓகே ஓகே மாதா, now it's clear மாதா. ஓகே, புரிஞ்சது. It will be only for ஸ்வராக்ஷராஸ். It cannot be for வியஞ்சனாக்ஷராஸ். வியஞ்சனம் அது நம்மளுக்கு ரீசன் தெரியுமே. அதுக்கப்புறமா நம்ம தே போட்டோன்னா எப்படி வந்துடும்? சம்யுக்தாட்சரமா இல்ல ஆயிடும். You cannot put takaram after a kakaram or anything. It's always after a vyanjana, sorry, a swarakshara. Am I making it clear? Clear ஆயிடுதா இப்போ? Now clear ஆயிடுது. ஓகே, இப்ப இந்த சூத்திரம் வந்து புரிஞ்சுதா? ஆத் குணஹால ஆவும் ஆ வித் ஈ பிகம்ஸ் ஏ. ஈ அந்த இடத்துலயும் பாருங்க, ஈ ஆர் ஈ எனிதிங் கேன் பி தேர். ஓகே, here there is no தபரகரணம். ஆ பிளஸ் ஊவும் இருக்கலாம், ஊவும் இருக்கலாம். ஓகே, சோ அப்படி வந்து ஏன்னா ஊவும் ஓஷ்டவ் தான். ஈ அண்ட் ஈ ஆல்சோ இஸ் தாலு only. So இது வந்து there is no any limitation for this அந்த ஆத்மா சூத்திரத்துல. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஆத் ஆவர்ணாத் அச்சி பரேன்னு நம்ம சொல்லிட்டோம். என்ன சொல்லியிருக்கா? இப்ப இந்த சூத்திரத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். அச்சி பரே ஆவரணம், அப்புறமா பின்னாடி அச்சு இருக்கு. இப்ப அச்சு என்னெல்லாம் இருக்கு? ஆக்கு அப்புறமா என்னெல்லாம் அச்சு என்னெல்லாம் இருக்கு? அ இ, அப்புறம் உ, ரு, டு, ஏ, ஐ, ஓ, ஔ. அப்போ இந்த ஆ பிளஸ் ஆர் ஆ, ஓகே, பிளஸ் எது வந்தாலும் நம்மளுக்கு குணா வரணும் இங்க. ஓகே, இதுதான் சூத்திரத்தின் அர்த்தம். ஆனா வர முடியுமா? முடியாது. ஏன்னா அதான் இந்த சூத்திரம் வந்து இட் வில் நாட் அப்ளை டு ஆ. ஏன்னா ஆவும் சேர்ந்தா சவர்ண தீர்க்கம் வந்து. ஓகே, அப்புறம் ஈக்கு அப்ளை ஆகும், ஊக்கு அப்ளை ஆகும், ருக்கு அப்ளை ஆகும், லுக்கு அப்ளை ஆகும். இந்த 4க்கும் தான் அப்ளை ஆகும். இதுக்கு அப்ளை ஆகுமா? நோ. ஏன்னா ஆவோட ஏ வந்தா விருத்தி வந்துடும், ஆவோட ஐ வந்தாலும் ஐ தான் வரும் விருத்தி, ஆவோட ஓ வந்தா அவு வரும், ஆவோட அவு வந்தாலும் அவு தான் வரும். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல எல்லாம் விருத்தி வந்துடும். அதை நம்ம அடுத்த சூத்திரம் பார்க்கணும். இதை நம்ம விட்டுருவோம். சோ இது வந்து எடுத்துக்க முடியாது. ஓ இட் இஸ் செட் அச்சி பரே இன் அ ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் we cannot take everything because the other down 4 things, the 4 dirghas here, the other diphthongs they are called in English. Okay, அப்ப 2 வர்ணம் 2 அக்ஷரம் தோட உச்சாரணம் கலந்தது, கண்டதாலு கண்டோஷம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அது குணா வர முடியாது. Okay, so this becomes an விருத்தி சந்தி is an அப்பவாதம் of குணசூத்திரம். ஏன்னா குணம் நியாயமா குணம் வரணும் அங்க, ஆனா குணம் வர முடியாது அந்த இடத்துல. ஏன்னா விருத்தி தான் வர முடியும். So there comes an அப்பவாதம் which we will see when we see விருத்தி சந்தி. இப்ப நம்ம குணசந்தியிலேயே பார்ப்போம். இப்ப நம்ம ஈ கியூ ஊக்கும் கிடைச்சிருது. இப்ப ஈ கியூ ஊக்கும் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. கண்டம் இருக்கு, தாலு இருக்கு, நான் கண்ட தாலு போட்டுட்டேன். பாணினி என்ன சொல்லியிருக்காரு? ஆ ஏ ஓ, இந்த 3 தான் குணா லெட்டர்ஸ் அவர் சொல்லிட்டார். இப்ப நான் ஈய போட்டுட்டேன், ஊவை போட்டுட்டேன். ஆனா ஆவ நான் போட முடியாது, என்ன சவரண தீர்க்கம் ஆயிடும்.
ஆனா இந்த ரு இருக்கு, இந்த லு இருக்கு. இந்த ரெண்டையும் நான் வந்து கண்டிப்பா குணமாக்கணும். இந்த ரெண்டுக்கும் நான் குணம் பண்ணிதான் ஆகணும். ஆனா இது கண்டமா இருக்கு, இது மூர்தன்யவா இருக்கு. இது கண்டமா இருக்கு, இங்க வந்து தந்தாவா இருக்கு. இங்க வந்து எதுவுமே அப்படி இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஆ இருக்கு, கண்டமா இருக்கு. கரெக்டா? நான் ஏ எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது கண்ட தாளு. நான் ஓ எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது கண்டோஷ்டம். ஆனா என்ன இருக்கு, அந்த அகாரம் இருக்கு. இந்த ஆ வந்து என்னது, கண்டம். சோ எனக்கு ஒரு கண்டம் இங்க கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கண்டத்தோட தான் நான் அந்த ரூவை ஜாயின் பண்ண முடியும். சோ ஆ பிளஸ் அந்த சூத்திரத்துக்கு நான் வரேன். ஆ பிளஸ் ரு அண்ட் ஆ பிளஸ் லு. Okay, so these two, what result it will give, how we arrive at that result, that only is the sutra. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்ப நான் போறது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிமிஷம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணல. அந்த ரூ மாத்திரம் எதுக்கு நம்ம ஆள் எடுத்துக்கணும், கொஞ்சம் புரியல அது. என்னமா இந்த ஆவ வந்து நீங்க அது கண்டம், அதனால ரூவோட எடுத்துக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா நம்ம? இல்லமா, 3 லெட்டர் தானே இருக்கு. ஆமா கரெக்ட். ஆ ஏ ஓ 3 தான் குணம். அப்ப நம்ம ஏயும் எடுத்துக்க முடியாது, ஓவும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது கண்டத்தாலும் ஆயிடுறது, அது கண்டோஷ்டம் ஆயிடுறது. கரெக்ட். அப்ப நம்ம ஆவதான் எடுத்துட்டு ஆகணும். ஓகே சாய்ஸ். ஆனா ஆ வந்து ஒரு ரிசல்டன்ட்டா இருக்க முடியாது. ஆவோட ஆவை எப்படி நம்ம குணமா கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. இப்ப ஆவோட ரூ எடுத்துக்கணும், ஆவோட லூவை எடுத்துக்கணும். ஓகே. இப்ப இதுக்குதான் we will go to the next sutram. Okay, I will go there. First we will read the next sutram, then I will go to teach you. இப்போ இந்த இது நம்மளுக்கு உபேந்திர கங்கோதகம் நம்ம பார்த்துட்டோம். The next sutram is உபதேசே அச்சனுநாசிக இத்து. இந்த சூத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட இத்து சங்ஞால வர ஃபர்ஸ்ட் சூத்திரமே இதுதான். உபதேசே அச்சு அனுநாசிக இத். இத் சங்யா. இத் சங்யான்னு அதுக்கு ஒரு சங்யா கிடைக்கிறது. என்னது? உபதேசம். உபதேசம்ல வாட் இஸ் உபதேசம்? எதெல்லாம் உபதேசம்? நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். உபதேசம்னா ஆத்யோச்சாரணம். ஓகே, முன்னாடி இருக்கிறவாள்லாம் என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காளோ அதுதான் உபதேசம். சோ உபதேசத்துல என்ன சொல்லியிருக்கா? பிரத்யா, சிவசூத்ராணி, ஆதேசம், ஆகமம், தாத்து பாட்டம், கணப்பாட்டம், லிங்க பாட்டம், இதெல்லாம் அவ என்ன சொல்லியிருக்காளோ அதுதான் உபதேசம் அப்படின்னு சொல்லி. இப்ப என்னன்னா உபதேச அஜனுநாசிக இத்சங்யா சாப், இது நமக்கு தெரியும். பிரதிக்யா அனுநாசிக்யா பாணினியா லன் சூத்திரஸ்தா வர்ணேன சக உச்சாரியமானக ரேஃபோ ரலயோகோ சன்யா. இங்கதான் வரணும் இப்ப நம்ம. அப்பதான் நம்ம அடுத்த சூத்திரம் படிக்க முடியும். உரன்ற பரக. இந்த உரன்ற பரக படிச்சாதான் நம்மளுக்கு எப்படி நமக்கு நல்லா தெரியும். ஆ பிளஸ் ரு எல்லாரும் சொல்லுவேன், அரு சொல்லுவேன், ஆ பிளஸ் லு அல்லுன்னு சொல்லிடுவோம். இது வரைக்கும் நம்ம அப்படிதான் பண்ணின்னு வந்திருக்கோம். பட் அது எப்படி வந்தது அதுதானே இப்ப நம்ம பாக்குறோம். அப்போ எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம முதல்ல மாயேஸ்வர சூத்ராணி எடுத்து லெட் அஸ் கோ ஃபர்ஸ்ட். மாயேஸ்வர சூத்ராணி சொல்லிட்டேன். இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி அநாதி சஞ்ஞார்த்தானி ஏஷாம் அந்த்யாயிதஹ. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? ஹகாராதிஷு அகார உச்சாரணார்த்தஹ லன் மத்யே த்வித் சஞ்ஞகஹ. So see,
ஒவ்வொன்றும் அவர் எழுதும் பொழுது பின்னாடி ஒண்ணு வரும். அப்போ வந்து யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஹையவர் லன் எல்லாம் சொல்லிட்டே வந்தோம். அப்ப அவர் என்ன சொன்னார், அகாராதிஷு, அகாரத்துல இருந்து அகாரம் வந்து உச்சாரண அர்த்தத்துக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். கரெக்டா? ஏன்னா நம்ம ஹு யு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஹயவரட் அப்படின்னா நம்மளால ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அதனாலதான் ஹகாராதிஷு, ஹகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அகாரம் நம்ம ஏன் எடுத்துட்டோம், அகாரம் எல்லாத்துலயும் உச்சாரணார்த்தக. அப்ப ஏன் அவர் லன்னு மட்டும் பிரிச்சார்? லன் மட்டும் அங்க போட்டுட்டாரு. லன் மத்தியே தூ இத் சங்யகஹ அப்படின்ட்டு லன்னு மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லன்னுங்கிற சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? இந்த லன்னு இங்க போடல. ஆக்சுவலி த லன் வில் பி லா வித் சந்திரபிந்து. ஓகே, நீங்க பார்த்தீங்கன்னா லன் லன் தான் அது. ஹயவரட் லன். The lun will be with a சந்திரபிந்து. இப்போ ஹயவரட் லன். ஏன் அப்படி லன்னு போட்டான்னா, இந்த லன்னுல ஆல்ரெடி ஒரு இட்சங்யா இருக்கு. நகாரா இஸ் ஆல்ரெடி an இட்சங்யா. ஹயவரட்ல டகாரா இஸ் an இட்சங்யா. ஆனா லன்னுல மட்டும் என்ன பண்ணினா, லன் மத்தியே தூ இட்சங்யகஹ. சோ இட்சங்யானா என்னது அத சொல்லறதுக்காக தான் இப்ப என்ன சொன்னா, உபதேசே அச்சனுநாசிக இத்து. உபதேசே அச்சனுநாசிக இத்து. அப்போ நான் வந்து இதை கொஞ்சம் எழுதி காமிக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உரண்ட பிறகு சூத்திரம் வந்து புரிஞ்சிடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஹயவரட் லன். This is the original sutram. Okay, original sutram is like that. இப்ப நம்ம இதை எப்படி பிரிப்போம்? ஹ ய வ ர. ஓகே, நியாயமா இப்படிதான். அப்ப இந்த டூ வில் பி இத்து. கரெக்டா? இந்த கடைசியில வர்றது இத்துன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கிடையாது. அப்போ அடுத்தது லு. இந்த எண்ணும் நம்மளுக்கு போயிடுது. கரெக்ட்? இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரியுறதா இது வரைக்கும்? இப்போ என்ன பண்ணினார்னா, ர அப்படிங்கிற ஒரு இத பாணினி கொண்டு வந்துட்டார். ஏன்னா இந்த ராவையும் இந்த ஆவையும் சேர்த்துட்டார். ர ஆ. இந்த ரவோட ஆவை சேர்த்துட்டார். அப்போ என்ன எழுத்து நடுவுல வந்துடுத்து? நம்மளுக்கு என்ன சூத்திரம் சொல்லியிருக்கு? இது வந்து என்னது? ஆதிர் அந்தேன சகேதா ஒரு சூத்திரம். அந்த சூத்திரம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சன்யா சூத்திரம் புக்ல பாருங்க. ஆதிர் அந்தேன சகேதா. ஒரு பிரத்யாகாரம்ங்கிறது என்னது? வாட் இஸ் அ பிரத்யாகாரம்? பிரத்யாகாரம் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம? ஆதி அந்தேன சகேதா. I don't know why it's going away. அந்தேனதா சகிதா ஆதிர் மத்யகானா. மத்யகானா ஸ்வஸ்ய ச சஞ்ஞா ஸ்யாத். சஞ்ஞா ஸ்யாத். கரெக்ட்டா? I don't know. See, this white board படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இப்போ ரைட் அகைன். இந்த டேவை நம்ம எடுத்துட்டோம். அப்புறம் லு. கரெக்டா?
இப்படிதானே வந்திருக்கு. ஹயவரட் லன். இந்த லன்னுல நகாரமும் போயிடுத்து, இந்த டகாரம் போயிடுத்து, இந்த நகாரம் போயிடுத்து. இப்போ இந்த ர அது ரு லு அ இப்ப இந்த மூணும் சேர்ந்து வருது. அப்போ லன் மத்தியே தூ இத் சஞ்ஞகஹ, இது இத்த ஆயிடுத்து. அதனாலதான் உபதேசே அச்சு அனுநாசிக்க இத்து. இப்ப இந்த அச்சு எப்படி இருக்கு? அனுநாசிகமா இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல சந்திர பிந்து இருக்கு. சோ உபதேசே அச்சனுநாசிக்க இத்து, இதையும் இத்துன்ட்டார். ஆல்ரெடி நம்ம மாயேஸ்வர சூத்ராணிப்படி ஒரு பிரத்யாகாரத்துல என்ன பண்ணிருக்கோம்? ஹயவரட்டுனா டகாரா இத்து, லன்னுனா நகாரம் இத்து, அக்கு வரனானா ஆ இ ஊ ரு லு கு, அந்த ககாரா இத்து. இப்படிதான் நம்ம மாயேஸ்வர சூத்ராணி படிச்சுன்னு வந்திருக்கோம். ஆனா பிரத்யாகாரம்னா என்னது? ஆதிர் அந்தேன சகேதா, ஆதியும் அந்தமும் இத்து சேர்ந்தது. ஓகே, இத்து சேர்ந்தது. ஆதிர் அந்தேன சகேதா மத்தியகானானாம் வருணானாம். கரெக்டா சொல்றேனா என்ன? நான் புக்கு பார்க்காம சொல்றேன். மத்தியமா இருக்கிற வருணங்களும் அதனுடைய சேர்ந்து. அப்போ இந்த ராக்கும் ஆக்கும் நடுவுல என்ன வருணம் இருக்கு? என்ன இருக்கு? இல்ல 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 லகாரா இருக்கு. கரெக்டா? அப்ப எவ்வளவு சாமர்த்தியமா இவர் வந்து அந்த ராவையும் லாவையும் சேர்த்து கொண்டு வந்துட்டார். அப்ப ரங்கிற இப்ப இது இந்த இது இத்சங்யாவ ஆனதுனால ராங்கிற பிரத்யாகாரத்தை கொண்டு வந்துட்டார். ஓகே, அதனால அடுத்த சூத்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த சூத்திரம் பாருங்க என்ன சொல்றது? உரன் ரப்பரக. Please see your book. ஒரே ஒரு நிமிஷம். இதுல இந்த ரா ல ஆ சேர்ந்து ராங்கிற அந்த இல்ல என்ன அது இல்ல காணாம போயிடுறது. ஒரு சரிம்மா, இப்ப பிரத்யாகாரம் இருக்கு இல்லையா? ஆமா. நீங்க அக்கு பிரத்யாகாரம் சொல்றேன். ஆமா. அப்ப ஆவும் இக்கும் தானே சொல்றேன். ஆமா. பாக்கி எல்லாம் சொல்றது இல்ல. எங்க போறது? ஓகே, அப்ப அந்த இல்ல அந்த பிரத்யாகாரத்துல இருக்குன்னு நம்ம வச்சுக்கணும் அது. ஓகே மேம், ஓகே ஓகே, அதான் கரெக்டா புரிஞ்சு. இப்ப புரிஞ்சு. இப்போ அடுத்த சூத்திரம் வந்து உரன் ரப்பரஹ. பாருங்க, I think all of you have the book because I don't want to share the book again. திருப்பி இந்த ஸ்கிரீன் போயிடும். சூத்திரம் is only that உரன் ரப்பரஹ, உரன் ரப்பரஹ. ஓகே, இப்போ ரங்கிறது ஒரு பிரத்யாகாரமா ஆக்கிட்டார். இப்ப அவர் என்ன சொல்றார்? அந்த ராக்கு பின்னாடி இப்ப உரன். ஓகே, உரன்ங்கிறத நம்ம எப்படி பிரிக்க போறோம்? உஹு அன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம விருத்தி சந்தியில படிச்சிருக்கோம் இல்லையா? விசர்கஸ்ய ரேஃபஹ. ஞாபகம் வருதா? ஆமா ஆமா, கொஞ்சம் எஸ்ஆர்னு சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமானது. நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வந்து அதை சொல்லி தரேன். உரன் ரப்பரஹ, உஹு அன் ரப்பரஹ. இப்போ அவர் என்ன சொல்லிட்டார்? இப்போ ரப்பரஹ. ஓகே, இப்போ ர பிரத்யாகாரம் பின்னாடி இப்ப அண்ணு உஹு அண்ணு. இப்ப வந்து அண்ணு ரப்பரக. ர வந்து ர பிரத்யாகாரம் எங்க வருது? அது அண்ணு ஊ வந்து 1/, இது வந்து உஹு. ஓகே, 1 உஹு வந்து 6/1 ஷஷ்டி. இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் மேடம் உஹுங்கிறத நீங்க ஷஷ்டி விபக்தியா எடுத்துக்கிறேன்? ஏன்னா ஷஷ்டியோடு ஸ்தானம், ஷஷ்டினா என்ன? ஸ்தானம்.
சப்தமினா என்ன? அதுதான் பூர்வஸ்ய. பஞ்சமினா என்ன? பரஸ்ய. ஓகே, இந்த இடத்துல வந்து அண்ணு பிரத்யாகாரம். இங்க அண்ணுதான் 1/1 ஆதேஷாவும் இருக்கு, இந்த ராவும் ஆதேஷாவும் இருக்கு. எந்த ஸ்தானத்துல? உஹுவோட ஸ்தானத்துல. ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ அண்ணுல வந்து இப்போ ரு வருது. இப்போ அந்த அண்ணுல என்னெல்லாம் இருக்கு? அ, இ, உ, லு. ஓகே, இத வச்சுக்குவோம். இந்த ரங்கிறதுல ரு அண்ட் லு, இந்த ரெண்டும் இங்க இருக்கு. ஓகே, வச்சுக்கோங்க. இத இந்த ரங்கிற பிரத்யாகாரத்தை இப்ப நம்ம பார்த்தோம், எப்படி எடுத்துட்டோங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன். இப்ப இந்த உஹுங்கிறது ஷஷ்டி விபக்தி ஏன் அப்படின்னு கேட்பேன். சரி, இப்போ பித்ரு சப்தம். பித்ரு, பித்ருங்கிறது என்னது? பிராத்திபதிக்கம். பித்ரு பிராத்திபதிக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? பிதா பிதரௌ பிதரஹ, பிதரம் பிதரௌ பித்ரூன், பித்ருனா சொல்லுங்கம்மா. பித்ருப்யாம் பித்ருபி. பித்ருபிஹி. ஓகே, அப்புறம் சதுர்த்தி என்ன வரும்? பித்ரே வருமா? பித்ரே பித்ரே பித்ருப்யாம் பித்ருப்யஹ. ஓகே, அப்புறம் பஞ்சமி என்ன வரும்? பித்துஹு. பித்துஹு. ஷஷ்டி என்ன வரும்? பித்துஹு. பித்துஹு. நல்லா பாருங்க. ரிகாரம் இருக்கிற ஒரு பிராத்திபதிக்கத்துக்கு ஷஷ்டி என்ன வருது? இட் இஸ் உஹு. நல்லா பாருங்க. ஐ வில் ரைட் அண்ட் ஷோ யூ. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம ஸ்லோவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த ரூவோட ஷஷ்டி என்ன வருது? உஹு. சோ புரியுறதா? இது புரிஞ்சுதா இப்போ? எஸ், டெல் மீ எஸ் ஆர் நோ. எஸ் ஜி. புரிஞ்சுது. ஓகே, சோ ரிகாரத்துக்கு ஷஷ்டி வந்து உஹு. அப்போ அப்போ உஹு அண்ணு ரப்பரக. ஓகே, இப்போ இவர் ரிக்காரத்துக்கு மட்டும்தானே சொல்லி இருக்கார், ஆனா நம்ம லிக்காரமும் அங்க இருக்கே அப்படின்னு நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். முன்னாடி சஞ்ஞா சூத்திரம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னானா, இந்த மாதிரி சூத்திரங்கள் வரும்பொழுது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இட் வில் ஹெல்ப் அஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன படிச்சோம்? அண்ணு வந்து ஐ உன் மட்டும் தானே பார்த்தா? மட்டும் தானே? சரி, ஐ ஊ. ஓகே, இதுல வந்து நம்ம அண்ணு ஐ ஊ தான் எடுத்துக்கோங்க. பட் ருக்கு நம்ம பாக்குறோம். நான் எழுதுறேன் இங்க. ஓகே, ஏன் அதை சொல்றேன், நான் ஏன் எழுதுறேங்கிறத சொல்றேன். ஓகே சார், ஓகே சார், யா யூ ஆர் ரைட். ஐ ஊன் வந்து அண்ணு வந்து இஸ் ஐ ஊன்லி. பட் வை ஐ ரோட் ரு அண்ட் லு, ஐ வில் டெல் யூ. ஓகே, பிகாஸ் இரு வரும் உரு வரும். அப்ப நம்ம பார்ப்போம் அதை. அப்போ உஹு அப்படிங்கறதுல இப்ப ராங்கிறத நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒரு 2-3 minutes மட்டும் எனக்கு கொடுங்க, நடுவுல பேசாதீங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம முன்னாடி ஒரு வார்த்திகம் படிச்சோம். என்ன வார்த்திகம் படிச்சோம்? நம்ம எல்லாத்துக்கும் படிக்கும்போது அனுதித் சவரணஸ்ய சா ஆ பிரத்யய, அதுலதான் நம்ம சொன்னோம் ஆ இத்தி அஷ்டாதச பேதானாம் சொன்னோம். ஆக்கு அஷ்டாதச 18 வகைகள் இருக்கு நம்ம சொன்னோம். அதுல ஒரு வாச்சியம் வந்தது, ஒரு வார்த்திகம். அது ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ரூலு வருணஸ்ய வருணயோர் மித்தக சாவரணியக. ஞாபகம் இருக்கா? ரூவும் லூவும் ஒண்ணுதான். ருக்கு 18, லுக்கு வந்து தீர்க்கம் கிடையாது, க்ளுத்தா மட்டும்தான் உண்டு. சோ அதுல 12, அது ரெண்டும் சேர்த்து ருக்கு 30 சொன்னது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? யோசிச்சு பாருங்க. ரூ லு வர்ணயோகோ மித்தக
சாவரண வாச்சியம். சன்யா சூத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே, புக்ல வேணாலும் திருப்பி பாருங்கோ. ரூ லு வருணத்துக்கு பாணினி வந்து சாவரணியம் கொடுத்துட்டார். தட் இஸ் தேர் சவரணம். ரூவோடு நம்ம வந்து இப்ப ரூ எடுத்துட்டோம்னா லு எடுத்துட்டோம்னா லுக்கு தீர்க்கம் கிடையாது, அந்த இடத்துல நம்ம ரூவையே போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சோ இந்த இடத்துல ரு லு சாவரணியம் வாச்சியம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. அண்ட் தெர் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் we have to see உரன் ரப்பரக. இப்ப இந்த உரன் ரப்பரகால இப்ப என்ன ஆகும்? ரு ஆர் லு பிகம்ஸ் அண்ணோட கொண்டு வரோமா ஒரு இட் சுட் பி ரப்பரக. அப்போ ஸ்தானே அந்தரத்தமாகவும் நம்ம அங்க கொண்டு வரோம். இருங்க வர நம்ம எப்படி ஸ்தானே அந்தரத்தமாக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, குணத்துல வந்து ஒன்லி ஆ இஸ் தேர், ஒன்லி ஆ இஸ் தேர். குண லெட்டர்ஸ்ல ஏ போயாச்சு, ஓ போயாச்சு. நம்ம ஒன்லி ஆ இஸ் தேர். ஊஹு அன் ரப்பரக அப்படின்னு அந்த சூத்திரம் சொல்லிடுது. அப்போ உஹு அன் ரப்பரக ரப்பரக. அப்ப இந்த ரு வந்து என்னதாயிடுறது? திரிம்ஷத். நம்ம அதை முன்னாடியே சொல்லியிருக்கோம். அது வந்து ரு லு வருணஸ்ய ஸ்தானே யஹ அன். எந்த அன் வந்து ரூவோட லூவோடையும் வந்ததுன்னா அது என்னவா ஆகும்னா இந்த இடத்துல 30 எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே. இப்போ ரப்பர சன் ஏவ பிரவர்த்ததே. ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிருஷ்ணா, ஓகே, பிளஸ் ருத்தி. ஓகே, கிருஷ்ணா பிளஸ் ருத்தினா ஐஸ்வர்யம் அப்படி. இப்போ இங்க அகாரம் இருக்கு, இங்க ரிக்காரம் இருக்கு. இப்போ ரிக்காரத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கல, குண லெட்டர் கொடுக்கல. அதனால நம்ம என்ன சொல்லிருக்கான்னா, நீங்க உஹு ரூவோடு அண்ணு சேரும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்கோ, ரப்பராவை எடுத்துக்கோங்கோ, ராவை எடுத்துக்கோங்கோ. அப்படின்னா என்ன? ராவும் லாவும். ஓகே, ராஹ பரா வந்ததுன்னா உஹுஸ்தானே நீங்க எடுத்துக்கோங்க. எப்படி வருது? அப்போ இங்க வந்து கிருஷ்ணா, இங்க வந்து அந்த ரூவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ரு லு, இந்த ரெண்டு இருக்கு. இங்க வந்து ரு தான் இருக்கு, அதனால நம்ம ரேஃபாவை எடுத்துக்கிறோம். இந்த ரப்பரா ராங்கிற அந்த பிரத்யாகாரத்துல என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு? ரூவும் இருக்கு, லூவும் இருக்கு. ஓகே, தட் இஸ் வாட் ஹி செட் ஃபர்ஸ்ட். அனுதித் சவர்ணஸ்ய சா பிரத்யல உங்களுக்கு நான் எழுதி காமிச்சேன் எப்படி வரும்னு. ராவும் ரேஃபாவும் லகாராவும் வரும். அப்போ இங்க வந்து ஹி சேஸ் உஹு அன் ரப்பரக, உரன் ரப்பரக. இப்ப அண்ணு இருந்ததுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரேஃபா அண்ட் லகாரா, அதை நீங்க ஆவோட எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி வரும்? அப்போ அப்போ கிருஷ்ணர், கிருஷ்ணர் திஹி. அப்போ how it will come? Krishna, to do it like this. Krishna na yir di. So it will go up. இல்லையா நம்மளுக்கு? கிருஷ்ணர் தி. எப்போதுமே ரேஃபா முன்னாடி வந்ததுன்னா it will go on the top. Are you able to follow me this? கொஞ்சம் இந்த சூத்திரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் the சூத்திரம் இஸ் உரன் ரப்பரக அப்படிங்கிற சூத்திரத்தினாலதான் ரூவும் ஆகும். அப்ப இது என்ன ஆறுது? கண்ட பிளஸ் கண்ட பிளஸ் Uma Chandrasekhar madam, can you please take out your hand off the phone here? Murdha. I'm writing it. Kanta plus Murdha. இந்த இடத்துல வருது. இது மூர்த்த. அப்போ
ஆ அப்ப ஆ மட்டும்தான் இங்க க்ளோசஸ்ட். கரெக்டா? இப்ப ஆ மட்டும்தான் க்ளோசஸ்ட். திஸ் இஸ் நாட் க்ளோஸ். ஆ மட்டும்தான் க்ளோசஸ்ட். மூர்தா இஸ் நாட் க்ளோஸ், பட் வி ஹாவ் டு டேக் இட். அதே மாதிரி தான் தவ, திஸ் இஸ் த ஜென்ரலி அந்த லக்காரத்துல வராது. இட்ஸ் நாட் யூஸ்ட் மச், பட் ஒன்லி ஃபார் ஒன். தவ லக்காரஹ. தட் அகெயின் தவல் தவல் காரஹ, which will be taval karha. Okay. Krishnardi is Krishna, Krishna Aishwaryam. Krishna, Krishnarudiya Aishwaryam. Krishna, Krishna, என்ன வரும்? Krishnasya Riddhiya. சமஸ்த பதந்தாது. Taval karaha is how you write lakara. Tava, your writing of lakara. That is the meaning of this. Okay. It is. So this is only one thing you have to understand, that எப்படி நம்மளுக்கு ஆத் குணக நம்மளுக்கு by the sutram ஆத் குணக you get a plus e will be a, a plus u will be o, a plus r will be ar, and a plus l will be al. A plus r will be al, ar, and a plus l will be il by the sutram உரன் ரப்பரக. உரன் ரப்பரக சூத்திரம் வந்து ஒரு இங்கிலீஷ்ல என்கிட்ட இருக்கு. ஐ வில் ஃபார்வர்ட் இட் டு த கிளாஸ். ஆல்ரெடி நான் அந்த புக் ஐ திங்க் ஐ ஹேவ் சென்ட் இட். நான் வந்து ஐ ஹேவ் சென்ட் தட் புக் டு த கிளாஸ் ஆல்ரெடி. அவங்களோட ஹர்ஷா அவினாஷ், மேதா மிச்சிகாவோட புக்கை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன் அவர் கிளாஸ் குரூப். ஐ டோன்ட் நோ வெதர் all of you have it. If you don't, முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். And I have also shared one another லகு சித்தாந்த கௌமுதி இங்கிலீஷ் புக் ஆல்சோ. நான் 3 புக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம லகு சித்தாந்த கௌமுதி ஆரம்பிக்கும் போது. பாருங்க, இல்லைன்னா உரன் ரப்பரகாவை கொஞ்சம் மெதுவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன் டேல இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் உரன் ரப்பரகா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ராங்கிறது ஒரு பிரத்யாகாரமா அவர் ஆக்கிட்டார். அந்த பிரத்யாகாரம்னா ஆரம்பத்தோட எழுத்து, முடிவோட எழுத்து, நடுவுல இருக்கிற எழுத்தும் வரும். ஆதிர் அந்தேன சகேன மத்திய கானானாம், அதுதான் வந்து பரோ பிரத்யாகாரம். இப்ப ரா பிரத்யாகாரத்துல ரேபா லக்காரா அண்ட் ஆ வித் சந்திரபிந்து. ஓகே. ஸோ ர அண்ட் லக்கம். அதனாலதான் உரன் ரப்பரக அண்ணோட சேரும்போது அது வரும்பொழுது அப்படின்னு வரும். ஓகே. இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. We will continue in the next class. All of you will be having a lot of doubts. I do understand that.